இந்த 138 நாள் கும்பத்துக்கு எப்படி இருக்கும்னா, ராகு தான் நிறைய விஷயத்த அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாமல் டிஸ்டர்பன்ஸான ஒரு வாழ்க்கை. அதுக்கு ஈக்குவலாக கொடுக்கக்கூடியவ தான் ராகு. ராகு இங்கே தலையில் உட்காந்துருக்காருன்னா கேது 7ல் உட்காந்துருக்காரு. எங்கே கொடுத்தாரு? குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்தாரு, நண்பர்கள் மூலிமா பிரச்சனையை கொடுத்தாரு. ஒரு நட்பை பாராட்டினவங்க எல்லாருமே நமக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக மாறி மன உளைச்சலில் தான் இந்த கும்பராசிக்காரங்கள் ஃபேஸ் பண்ணாங்க. இந்த கும்பராசிக்காரங்க நிறைய விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நிறைய விட்டு கொடுத்து போகிறேன், நான் நிறைய செய்கிறேன், நான் நிறைய உழைக்கிறேன், நிறைய கஷ்டப்படுறேன் எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே. பட் பிடிவாத குணம் பிடிக்கிறாங்க. சில கும்பத்தில் இருக்கவங்க நிறைய பேருக்கு என்னென்னா வெளிநாட்டு தொடர்பு நிறைய வரும், அரேபிய கண்ட்ரிஸோடைய தொடர்பு நிறைய வரும் இவங்களுக்கு. அது எல்லாமே நல்ல தொடர்பாக இருக்கும், பயன்படுத்தும். அங்கேருந்து உங்களுக்கு வேலையும் கிடைக்கும், வேலை கிடைக்கும், தொழில் வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம்னா, மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கோவிலில் எதை செய்யக்கூடாது அப்படின்னா, சோம்பேறித்தனத்தை விட்டுறணும், காசப் பேசக்கூடாது. ரெண்டாவது, நிறைய விஷயங்கள் நம்ம கை மீறி போகுது அப்படின்னு அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கு தலைக்கு மேலே ராகு இருக்குது, 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அதே போல் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான். இந்த ஒரு கலவையாக 138 நாட்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த 138 நாள் கும்பத்துக்கு எப்படி இருக்கும்னா, ராகு தான் நிறைய விஷயத்த அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாமல் வாய்ப்புகள் நிறைய கொடுத்தாலும் அதை நிறைவேற்றிக்க முடியாத ஒரு சூழலை கொடுத்துட்டே இருந்தார். ஏன்னா தலையில் ராகு இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், எப்படி சனிக்கு ஈக்குவலாக லக்னத்தில் சனி இருந்தால் எப்படி நமக்கு ஒரு விதமான தொந்தரவு சொல்லுவாங்க. சனி மாந்தி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு வாழ்க்கை. அதுக்கு ஈக்குவலாக கொடுக்கக்கூடியவ தான் ராகு. சரி, ராகு லக்னத்திலேயே ராகு சுயத்திலேயே இருக்கார் அப்படின்னும் போது நினைச்சதை அடையறதுக்காக பிறவி எடுத்தும் சொல்லக்கூடியது தான் லக்னத்தில் ராகு இருக்கிறது. அதெல்லாம் ஓகே தான், பட் அதை கரெக்டாக ஃபுல்ஃபில்லாக கொடுத்தாரானா கொடுக்கல, நடக்கலை. ஏன்னா கும்பத்துக்கு நமக்கு சனி பகவான் சரியில்லை, குரு பகவானும் சரியில்லை, ராகுவும் கேதுவும் சரியில்லை. ராகு இங்கே தலையில் உட்காந்துருக்காருன்னா கேது 7ல் உட்காந்துருக்காரு. எங்கே கொடுத்தாரு? குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்தாரு, நண்பர்கள் மூலிமா பிரச்சனையை கொடுத்தாரு, நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் மூலிமா பிரச்சனையை கொடுத்தாரு. யாரும் நம்மளை ஒரு நட்பை பாராட்டினவங்க எல்லாருமே நமக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக மாறி மன உளைச்சலில் தான் இந்த கும்பராசிக்காரங்கள் ஃபேஸ் பண்ணாங்க. அதெல்லாம் உங்களுக்கு விலக போகுது. இந்த ஒரு 138 நாளில் 47 நாள் உங்களுக்கான காலமாக இருக்கும். இந்த 48 நாள் பயன்படுத்திக்கங்க. ஆனால் ராகு கும்பத்தில் இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய அமானுஷ்ய விஷயங்களை நம்மளுக்கு யோசிக்க சொல்லும், பண்ண சொல்லும். ஒரு மாயமாக நிறைய விஷயம் நடக்கிற மாதிரியே இருக்கும், பட் அது நடந்துச்சானா நடக்காது அப்படின்ற ஒரு கவலையில் இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாமே நடந்துடும். நீங்கள் சும்மா ஒரு இமேஜினேஷனில் கொண்டு வரீங்களா, அது எல்லாமே இப்போ நினைவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, பயன்படுத்திக்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கும்போது, ஏன்னா 7ல் இருக்கக்கூடிய கேது ஏற்கனவே இப்போ நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம், இல்லை திருமணத்தில் ஏதாவது தடை ஏற்பட்டிருக்கலாம், காதலர்கள் பிரிஞ்சிருக்கலாம், படிப்பில் கவனம் இல்லாத குழந்தைகள் இருக்கலாம், அதே மாதிரி நோய், வயதானவர்களுக்கு. இப்படி இந்த 138 நாட்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்? ராகு கீழே இறங்குற வரைக்கும் மட்டும்தான் குழந்தைங்களோட படிப்பு ஒரு விதமான தடமாற்றம், ஆசிலேஷனில் இருக்கும். 40 நாளுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த படிப்பெல்லாம் அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாங்க. கவலைப்பட வேண்டாம். முயற்சி போட்டுக்கிட்டே இருங்க, உங்களோட முயற்சி போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் எதிர்பார்க்காத வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக இடையூறு மட்டும் இல்லை, மனஸ்தாபம். நிறைய பேர் டைவர்ஸ் கோர்ட் கேஸு அப்படி வேண்டவே வேண்டாம் ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினச்சவங்க எல்லாருமே இப்போ திரும்பவும் ரீயூனியன், திரும்பவும் சேர்ந்து வாழ்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவான் என்னதான் நமக்கு கரெக்டான ஒரு ஆஸ்பெக்டில் இல்லைனாலும் இப்போ இருக்கக்கூடியது ஒரு பூச நட்சத்திரத்துக்கு வரப்போகிறாரு. கும்பராசி சனி பகவானோட வீடு அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு காப்பாற்றாமல் விட்டுருவாரா? கண்டிப்பாக காப்பாற்றுவார். கண்டிப்பாக நம்பிக்கையோடு தைரியத்தோடு இருங்க. பட் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து பேசும்போது உங்களுடைய நிறைய விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இந்த கும்பராசிக்காரங்க நிறைய விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நிறைய விட்டு கொடுத்து போகிறேன், நான் நிறைய செய்கிறேன், நான் நிறைய உழைக்கிறேன், நிறைய கஷ்டப்படுறேன் எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே. பட் பிடிவாத குணம் பிடிக்கிறாங்க. நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் செய்கிறது தான் கரெக்டுன்னு பிடிவாத குணம். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம்.
ஏழில் இருக்கக்கூடிய கேது நிறைய பேருக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்னால பிரச்சனை வந்து தொழிலை மூடக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கலாம். இல்லை புதுசாக வர பார்ட்னரை ட்ரஸ்ட் பண்ணுறதா வேண்டாமா, இப்போ தொழில் பண்ணலாமான்னு நிறைய கேள்விகள். இதற்கு என்ன பண்ணலாம்? தாராளமாக நம்பலாம் அவங்கள. ம். நீங்கள் புதுசாக யாராவது உங்களுக்கு பார்ட்னராக வராங்க அப்படின்னாலும் அவங்கள தாராளமாக நீங்கள் நம்பலாம். பட் ஃபேக்காக நம்பாமல் அவங்கள பற்றின கொஞ்சம் விஷயத்த இது பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா ராகு வேற்று மனிதர்களுடைய தொடர்பை நமக்கு கொடுக்கும். அந்நியரோட தொடர்பு, மொழி மாற்றத்தில் இருக்கவங்களோட தொடர்பை நமக்கு கொடுக்கும். அதை மட்டும் வேகா நம்பாமல் ஓரளவுக்கு நீங்கள் அதை விசாரிச்சுட்டு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், அமைச்சுக்கோங்க. சில கும்பத்தில் இருக்கவங்க நிறைய பேருக்கு என்னென்னா வெளிநாட்டு தொடர்பு நிறைய வரும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த அரேபிய கண்ட்ரிஸோடைய தொடர்பு நிறைய வரும் இவங்களுக்கு. அது எல்லாமே நல்ல தொடர்பாக இருக்கும், பயன்படுத்தி அங்கேருந்து உங்களுக்கு வேலையும் கிடைக்கும், வேலை கிடைக்கும், தொழில் வாய்ப்பு இருக்குது, அங்கேருந்து உங்களுக்கு ஒரு கரம் கிடைக்கும், பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. இல்லை கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற பொண்ணு உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மூலிமா நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. இல்லை அங்கே ஒரே ஒரு நண்பர் இருந்துட்டா கூட போதும், சரி கிளம்பி வாடா நான் உனக்கு இங்கே ஏதாவது ஜாப் அரேஞ்ச் பண்ணி தரேன், அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஓகே. இந்த வண்ணங்கள் வந்து நமக்கு எண்ணங்களாக மாறும் அப்படிம்பாங்க. இந்த அடுத்த 138 நாட்கள் அவங்களுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்களில் ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரி வண்ணங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்? இது வந்து அவிட்டம் முதல்ல. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இந்த சாம்பல் கலர் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அவங்க. இல்லை எனக்கு அது பெருசாக கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏனையோட கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா டார்க், அதில் கொஞ்சம் டார்க் ஷேடடாக எடுத்து அப்படியே முடியல அப்படின்னா ஏனையே ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் கையில் வச்சுக்கலாம். ஏன்னா கும்பராசி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தான். அப்போ அந்த யானையோட பலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஃபோட்டோ கூட நீங்கள் வச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள், அதாவது சந்தனம்ன்றது வந்து ஒரு லைட் ஷேடடாக இருக்கும், இது வந்து மஞ்சள் நிறைந்த ஒரு கலர். அந்த கலரை நீங்கள் பன்னீர் போட்டு ஒரு பேப்பரில் அழகாக நல்லா தடவிட்டு, இல்லை அப்படின்னா கொம்பு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கொம்பு மஞ்சளே பன்னீரில் நல்லா ஊற போட்டு வச்சுட்டு அதை நீங்கள் ஒரு பர்ஸ்லேயோ ஒரு உங்கள் ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அதை நீங்கள் மாற்றிக்கலாம். விரலி மஞ்சள் இதை நீங்கள் மாற்றிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவு உங்களை வந்து இது பண்ணும். அதே மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதே மாதிரி சந்தனத்தில் பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணி உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணுறது, கைகளில் அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் வெளியில் போகிறீங்க, இது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்கன்னா உள்ளங்கையில் அந்த சந்தனமும் பன்னீரும் மிக்ஸ் பண்ணி நல்லா கையில் நல்லா தேய்ச்சிட்டு தொடச்சிட்டு போயிடுங்க. கழுவிட்டு கூட போயிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் காய வச்சு கழுவிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பண வரவு மட்டும் இல்லை, ஒரு மன அமைதி கிடைக்கும், தெளிவான முடிவெடுக்கும், பண வரவும் வரும். நீங்கள் எதிர்பார்த்து எல்லா விஷயமும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து சனி பகவானுடைய நிறத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது வந்து கருப்பு நிறமும். ஆனால் கருப்பு நிறம் இங்கே யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், சேம் மஞ்சள் நிறத்தையும் சேர்த்தா போல பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. அப்போது மஞ்சளில் கருப்பு கலந்த துணியோ இல்லை மஞ்சள் கிளாத் இல்லை ஒரு வெள்ளை கிளாத்தில் மஞ்சள் நல்லா நினச்சி காய வச்சிருக்கிறதில்ல கருப்பு மை கொண்டு பேர் எழுதிக்குங்க. இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதிட்டு அதில் ஜவ்வாது லைட்டாக தடவிட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பணம் வரும். இதெல்லாம் வந்து சிம்பிளாக தான் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிறைய விஷயம் நம்ம பயன்படுத்தின விஷயத்தை தான் நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது பண வரவு மட்டும் கிடையாது, உங்களுக்கு பேர் புகழ் மரியாதையை கொடுக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். வாழ்வியல் முறையில் இவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, தவறுகள், இந்த தவறை பண்ணிடாதீங்க. கும்பராசி நேயர்களுக்கே நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன். எப்படி தனுசுக்கு சொன்னேன் டெய்லி வாழைப்பழம் கொடுக்கணும்ட்டு, அதே மாதிரி கும்பராசிக்கு எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா, மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரும். வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கோவிலில் கும்பாபிஷேகம் வேலைகள் நடந்துட்டு இருக்கும். கும்பாபிஷேகம் அன்று சொல்லலை, கும்பாபிஷேக வேலை நடந்துட்டு இருக்கும். அது கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருடம் கோவிலுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். அப்போது உங்களுடைய சம்பளத்துலேருந்தோ இல்லை உங்களுடைய பிஸ்னஸ்லேருந்தோ ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு செங்கலுக்கோ இல்லை சிமெண்ட்டுக்கோ இல்லை தண்ணிக்கோ எதுக்கோ அந்த பணத்தை கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக அது எப்படி கடன் அந்த கும்பாபிஷேகம் வேலை நடக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வாய்ப்புகள் நிறைய வரும். எதை செய்யக்கூடாது அப்படின்னா சோம்பேறித்தனத்தை விட்டுறணும், காசப் பேசக்கூடாது. 2வது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கை மீறி போகுது அப்படின்னா டென்ஷன் ஆகாதீங்க. அது நமக்கு உகந்ததல்ல அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் சக்ஸஸ்.